திண்டிவனத்தை அடுத்த கோனேரி குப்பத்தில் நாவல் பழம் பறிக்கச் சென்ற சஞ்சய், பிரியதர்ஷினி, சுபஸ்ரா ஆகிய 3 குழந்தைகள் ஓடை நீரில் மூழ்கி உயிரிழந்த செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். குழந்தைகளை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் தாராபுரத்திலிருந்து அரிசி, மளிகைப் பொருட்கள், துணி வகைகள் போன்ற நிவாரணப் பொருட்களை ஜாக் ஜமாத் அமைப்பினர் ஊர்தி மூலம் கேரளாவுக்கு கொண்டு சென்றனர். நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் இன்று தாராபுரம் ஜாக் கிளையின் சார்பாகவும் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாகவும் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்வைகள், லுங்கி மற்றும் புத்தாடைகள், அவங்களுக்கு உணவுக்கு தேவையான அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்களையும் எடுத்து கொண்டு வயநாடை நோக்கி அந்த முகாமில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு சேர்க்கும் விதத்தில் நாங்கள் இன்று தாராபுரத்திலிருந்து வயநாடு கிளம்புகின்றோம். தமிழக அரசின் வேர்களை தேடி திட்டத்தின் மூலம் தமிழகம் வந்துள்ள வெளிநாட்டு மாணவர்கள் புதுக்கோட்டையில் உள்ள பாரம்பரிய சின்னங்களை பார்வையிட்டனர். அவர்களை அமைச்சர் ரகுபதி, ஆட்சியர் அருணா ஆகியோர் வரவேற்றனர். விடுதலை நாளான வரும் 15ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் நிறைவு விழாவில் வெளிநாட்டு தமிழ் வம்சாவளி மாணவர்களுடன் முதலமைச்சர் கலந்துரையாட உள்ளதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த தமிழ் கலாச்சாரத்தை பற்றி கொள்வோம்னு நான் யோசிக்கவே இல்லை. இப்பயும் குடும்பத்தோட நாங்கள் கோயில் எல்லாம் சுற்றி பார்த்தோம். ஆனால் இந்த முறை வரும்போது அந்த சாமி கும்பிட மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னால் இன்னும் வரலாறு இருக்குது, எப்படி கட்டினவங்க, இந்த எந்த அரசன் கட்டினது, அப்படி இப்படின்னுலாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ செங்கல்பட்டு மாவட்டம் வேங்கடமங்கலம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்துக்கான முகாமில் பங்கேற்ற பழங்குடியின மக்கள் வட்டாட்சியருக்கு சீர்வரிசையுடன் மாலை அணிவித்து இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட 21 கோரிக்கைகளை நூதன முறையில் முன்வைத்தனர். சிவகாசி அருகே திருத்தங்கல் தனியார் பள்ளி ஒன்றில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் சரண் சந்திரேஷ் என்ற மாணவன் தமிழ் மொழி எழுத்துக்களால் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் உருவத்தை ஓவியமாக தீட்டி அசத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே தர்ம முனீஸ்வரர் ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது. அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை வீரர்கள் அடக்க முயன்றனர். அவர்களை கரவொலி எழுப்பி பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தினர். கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் மது போதையில் இருந்த அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பயணிகள் எழுப்பிய சரமாரியான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அநாகரிகமாக வசைபாடியுள்ளார். நீங்களா எனக்கு மது வாங்கி கொடுத்தீர்கள் என்று அலட்சியமாக எதிர்கேள்வி கேட்ட அந்த ஓட்டுநரை பேருந்தை இயக்க அனுமதிக்க கூடாது என நேர காப்பாளரிடம் பயணிகள் புகார் அளித்ததால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மரப்பாலம் அருகே உள்ள 100 அடி சிமெண்டி சாலை அடிக்கடி குண்டும் குழியுமாக சேதமடைந்ததால் தற்போது தார்ச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. எனினும் சாலை சேதமடைவதை தடுக்க இயலவில்லை. இந்நிலையில் சிமெண்டி சாலை மீது தார்ச்சாலை போட்டால் எப்படி நிலைக்கும் என்ற கேள்வி எழுப்பிய சமூக ஆர்வலர் சுந்தர்ராஜன் இதுபோன்ற செயலில் ஈடுபட்ட அறிவியலாளர் யார் என காட்டமாக வினவினார். காகிதத்தில் எச்சில் தடவி அதனை தன் கையில் ஒட்டி காட்டி அவர் பாடம் எடுத்த விதம் சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாகி உள்ளது. விருத்தாச்சலம் அருகே எருமனூர் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் தலைமை ஆசிரியராக உள்ள எடில்பர்ட் பிலிப்ஸ் என்பவர் முன்னாள் மாணவி ஒருவருக்கு முத்தம் கொடுத்த புகைப்படம் வெளியானது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் அவரை தர்ம அடி கொடுத்து இழுத்துச் சென்றனர். எடில்பர்ட் பிலிப்ஸ் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஊஞ்சம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நாடோடிகளாக வாழும் 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் தங்களுக்கு அரசு இலவச வீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக பெரியகுளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 25 வருஷமா அங்க தெல்ற நகர்ல இருக்கிறோம் சார். நாங்க இப்ப அம்மாப்பட்டியில ஒரு 110 காலனி கட்டி இருக்கிறாங்க. அந்த 110க்காக நாங்க ஒரு 3-4 வருஷமாவே நாங்க கலெக்டர் ஆபீஸ் பெரியகுளம் நாங்க நாங்க போயிட்டு இருக்கிறோம். தாசில்தார் சார் பார்க்க வந்தோம் நாங்க. ஆனா சார் இல்லாதனால எங்க மக்கள் எல்லாம் கீழே ஆபீஸ் கீழே நாங்க உட்காந்துக்கிட்டோம் சார். நாங்க நாளைக்கு நாங்க கலெக்டர் ஆபீஸ் போறதான்ட்டு நாங்க முடிவு பண்ணி உட்காந்துருக்கோம் சார்.